நீங்க நினைக்கிறது கரெக்ட். எல்லாம் இவளாலதான். மார்க், இவள பெட்ரோல் ஊத்தி கொளுத்திரு. இந்த மாமா ஆண்டி ரோட்ல போற எவ்வளவு ஒருத்திக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கா. அவளுங்க இன்னைக்கு குரூப்பா கொல்ல வந்துட்டாங்களாமே. நடிக்காதடா. நான் நடிக்கிறேனா? நான் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறதுக்கே பயப்படுற ஆளு. அப்பேற்பட்ட என்ன 3 மாசத்துக்கு முன்னாடி மார்க்க கொல்றதுக்கு பாம்பு வச்சேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடியடியா அடியடியா இடியடியா அந்த அடி அடிச்சீங்களே. அப்ப நான் ஏதாவது கேட்டேனா? இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி மாமா ஆண்டி உங்களுக்கு எதிராக ஆப்போசிட் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் தூண்டி விடுறேன்னு சொல்லி உங்க ஆளுங்களா என் கேரேஜுக்குள்ள புகுந்து என்ன தலைகளா கட்டி தொங்க விட்டு அடிச்சு தோலை உரிச்சு பிரிச்சு எடுத்தாங்களே. அப்ப நான் ஏதாவது கேட்டேனா? என்ன எங்க அப்பா ஒரு கேவலமான தரங்கெட்ட டாகி. அந்த துரோகிக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். உங்க அப்பன் ஜாக்கிய விட நீ கேடிடா. அவ பேரை கேட்டால இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவன் ஒரு துரோகி. தன் உயிர் நண்பனையே கொல்ல நினைத்த ஒரு துரோகி. அவன் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்தானா அவனை நானே அடிச்சு கொண்டு அவனை கொல்ல மார்க்கு. நீ யாடா தங்கராசு? எங்க அப்பன் கூட இருந்து தங்கத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இப்ப இங்க வந்து கோல்டுன்ற பேர்ல போல்டா சுத்திக்கிட்டு இருக்கே. உனக்கே கேவலமா இல்ல? இவரெல்லாம் பார்க்க முடியாம தான் மார்க் இந்த ஏரியாவே வேண்டான்னு அந்த சரவணன் ஹோட்டல்கார என் இடத்த கேட்டப்பவே அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னு இருந்தேன். ஆனா நீ சைன் போட்டாதானே மார்க் அந்த இடத்தையே நான் விற்க முடியும். மார்க் கொஞ்சம் யோசிச்சு பாரு. டெய்லி காலையில வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். நீ சாப்பிட்ற சாப்பாடு நல்லதா பாய்ச்சறான்னு தெரிஞ்சுக்க. ஒரு எலி மாதிரி சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி உனக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா இருக்கு. டான்மார்க் சார் ஒரு கையெழுத்த போட்டு என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லனா இந்த மாமா ஆண்டியோட சத்து என்னைய பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்க. என்ன மார்க் பாத்துக்கிட்டே இருக்க? யோசிக்கவே யோசிக்காத. 2 பேரையும் இப்பவே கொடுத்து. துரோகி அங்கிள். மாமே, உன் கராஜை விற்கணும்னு சொல்றல, நாளைக்கு நான் சைன் போட்டு தரேன். இப்போ நீ போ. தேங்க்யூ டான்மார்க் சார். வா மாமா ஆண்டி. இடிக்குதுடா. யோ மாமா, இன்னைக்கு இந்த மார்க்குக்கு என்னாச்சு? எப்பவும் வந்த உடனே சப்புன்னு செவில்ல ஒண்ணு வச்சுட்டு பேசுவான். இன்னைக்கு சப்பையா நிக்கிறான். என்ன எல்லாம் உள்டா மாமா, அதிசயம் மாமா, அதிசயம். ஆனால் உண்மை. 1975 பறக்க போறேன் மாமா. ஜாக்கி பாண்டியன் ஸ்பீக்கிங். அப்பா நீ உயிரோட இருக்கியாப்பா? உன் குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா யாராப்பா? யாரா நீ? நான் தான்ப்பா உன் பிள்ளை. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா. வசந்தி பிள்ளையா? அப்பா. கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா. டேய், என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காடா. போனவை. யாரது போன்ல? எவனோ ஒரு ஓட்டாண்டி போய் அப்பா அப்பான்னு சொல்லி சொல்ல பண்றா. இந்த ஊர்ல பாதி பிள்ளைங்க உன்னை அப்பா அப்பா தானே கூப்பிடுறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு விஷத்தை வச்சு கொல்றேன் பாரு. விளையாட்டா சொல்றா? விளையாடிடுவாளோ? நாம முந்திக்கணும். ஜாக்கி மதன், ஜாக்கி என்ன சொன்னா? என்ன கேட்டானா? ரேவதி மவனா கௌசல்யா மவனான்னு கேட்டு போன வச்சுட்டு அந்த பிளே பாய் மவன். உங்க அப்பன் பெரிய பயங்கரவாதி. அவன் இதெல்லாம் நம்ப மாட்டான். இப்ப நம்புவான் பார். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நாளுக்கு இப்ப நான் போன் பண்ண போறேன். டிசம்பர் 28. கோச்சு காதடி தங்கம். உனக்கு தெரியாதா? நான் இந்த உடம்ப பல பேர் கொடுத்திருந்தாலும் மனச உனக்கு மட்டும்தானடி கொடுத்தேன். நானும் பல பேருக்கு உடம்ப கொடுத்துட்டு மனசை மட்டும் உனக்கு கொடுக்கவா? ஜாக்கி ஸ்பீக்கிங். அப்பா. டேய், யாரா நீ? எங்க இருந்துடா பேசிட்டு இருக்க? டேய், சொல்றத கேளுடா. என்னடா மரியாதை எல்லாம் குறையுது? கட்டின பொண்டாட்டிக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்தவனுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? டேய் அப்பா, இப்ப அம்மாவுக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்துட்டு தானே என் கூட பேசிட்டு இருக்க? இப்ப நான் போனை வச்சிரட்டுமா? ஏய், போன வச்சிராதடா. இப்ப நீ எங்க அம்மாவை கொண்டதும் தெரியும். அடுத்து உன் உயிர் நண்பன் ஆண்டனி நீ கொல்ல போறதும் எனக்கு தெரியும். டேய், என்னடா பையன்ற? நான் கொன்னது கொல்ல போறது எல்லாத்தையும் புட்டு வைக்கிற. என்ன பிளாக்மெயிலா? வீட்டுக்கு வெளியில இருந்து பைனாக்குலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்கியா? வீட்டுக்குள்ள வாடா, டீல் பேசிக்கலாம். அடச்சே, வீட்டுக்கு வெளியே இல்ல, வீட்டுக்கு உள்ள.
அந்த டேபிள் பக்கத்துல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கான் பார், உன் 10 வயசு மகன். அவன் தானா? நான் தான் அவன். 10 வயசுல இருக்கிற அந்த மதன் 30 வயசாகி ஃபியூச்சர்ல இருந்து இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இப்ப நம்புவ பார். உன் பையனை கூப்பிடு, உங்க அம்மா எப்படி செத்தான வந்து கேளு. மதன் பாண்டி, வாடா வாடா செல்லம் வா. மதன் பாண்டி, உங்க அம்மா எப்படா செத்தா? அம்மா நீங்க செய்யற தொழில் பிடிக்காம மன உளைச்சலாகி அவங்களே சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவங்களே சாப்பிட்டு செத்துட்டாங்கப்பா. டோன்ட் வரிப்பா, நீங்க தான் வந்து அம்மாவை கொன்னீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ப்பா. நம்புறியா? இப்ப நம்புறியாப்பா? 10 வயசுல உனக்காக நின்ன, இப்ப வரைக்கும் நீ உயிரோட வரணும்னு சொல்லி உனக்காக நான் ரோட்ல நிக்கிறேன்ப்பா. நான் ரோட்ல நிக்கிறேன்ப்பா. டேய், என்னடா நடக்குது? எப்படா? என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவேன்னு சொல்லு. அப்ப நான் உனக்கு சொல்றேன். சரிடா, நீ என்ன சொன்னாலும் நம்புறேன்டா. சொல்றா. நான் 1995ல இருந்து டைம் டிராவல் பண்ற போனை வச்சு 1975ல இருக்கிற உன்கிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ப்பா. என்ன சைலண்ட் விடுற? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? டேய், நம்புறேன்டா. போன்ல டைம் டிராவலா? புதுசா இருக்கே. 1995ல இருக்கிற மெக்கானிக் மார்க் இந்த போன் மூலமா 1975ல இருக்கிற அவங்க அப்ப ஆண்டனிக்கு போன் பண்ணி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளப்ல உன்னை கொன்னுட்டு ஃபியூச்சர்ல உன்னை இல்லாம பண்ணிட்டாப்பா. என்னை மெக்கானிக் ஆக்கிட்டாப்பா. முடியலப்பா, முடியல. எல்லாத்தையும் மாத்தணும்ப்பா, திரும்ப எல்லாத்தையும் மாத்தணும். நீ ஆண்டனி கொல்ல போட்டிருக்க பிளான்ல எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் 4 நாளைக்கு முன்னாடியே உனக்கு போன் பண்ணி வார்ன் பண்றேன். பிளான மாத்து, இன்னைக்கே அவனை கொல்லு, புரிஞ்சுதா? போன கூட ஜாக்கி கண்ணா எப்படி இருக்கிற? கௌரி, நீயும் அங்க? என்ன மச்சான் கூப்பிட்டியா? சை, உன் தங்கச்சியை கொன்னுட்டேன்டா. ஆளு ஸ்வேதா டெத்தா. நான் இன்னிலேருந்து பூவும் பொட்டு வச்சுக்கின்னு நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்க போறேன். பொட்டா? ஏண்டா? நீ போயிட்டேங்கிற சோகத்துல பொட்டே இல்லாம விதவ மாதிரி இருந்தேன். இனிமே ஒன்ன நம்பி நெத்தியில பொட்டு வைப்ப மாத்தியில. என்னடா கொடுமை? இனிமே ஜாலியா தேவதை மாதிரி வாழ போறேன் நானு. அவனா நீ? போன அவன்கிட்ட கூட. அப்பா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த போனை வச்சு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை தான் போன் பண்ண முடியும். இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு, நீ கோட்டை விட்டுறாதப்பா. போட்ட பிளான போட்டபடி கரெக்டா முடிச்சிருப்பா. என் செல்லப்பா. ஃபியூச்சரை மாத்தணும்ப்பா. நீ ஆண்டனிய கொல்லணும், இங்க உயிரோட வரணும்ப்பா. ஃபியூச்சர்ல இருந்து போன் பண்ணி புது சாப்டர் ஓபன் பண்ணிட்ட. அந்த ஆண்டனி சாப்டர் இங்க நான் முடிக்கிறேன். யா யா. பிரசன்ட்ல இருக்க மை சன் 4 நாளைக்கு அப்புறம் போட வேண்டிய ஸ்கெட்ச இன்னைக்கே போடுறேன். சொல்லுங்கடா. நம்ம இவனை பொறுத்தலான்னு பார்த்தா இவன் வேற ஒருத்தனை பொறுத்தலிட்டு இருக்கான். என்னாச்சு மாமே? கூட இருந்த பையன் உன் பர்த்டே எதுமா கொண்டுட்ட? மன்னிச்சு விட்டுருக்கலாமே மாமே. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை லேடிஸ் எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிருப்பாங்க? என்னைக்காவது பொம்பளை விஷயத்துல இந்த ஜாக்கி ஷேக் ஆயிருப்பானா? கரெக்ட் தானே மாமே? என்ன இருந்தாலும் என் பிறந்த நாள் அன்னைக்கு செத்துட்டான். அவ சாவு செலிப்ரேஷனா இருக்கட்டும். மாமே, எவ்வளவு நாளாச்சுல நம்ம இப்படி டான்ஸ் ஆடி. டேய், கிளப்ப தாண்டி போயிட்டு இருக்க. வண்டி எடுத்துடா. இல்ல வேண்டாம் மாமே. ஏன் மாமே? என்னடா வண்டி கிளப்ல நிக்காம போகுது? ஜாக்கி என்ன பிளான மாத்திட்டாரா? நீ தானே சொன்ன கிளப்ல மீட்டிங்னு. மீட்டிங்கோட இடத்த மாத்திட்ட மாமே. எப்போ மாமா மாத்துன? என்கிட்ட கூட சொல்லல. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மாமே. நம்ம ஒரு பிளான போட்டா இவன் ஒரு பிளான போடுறான். நம்ம பிளான் கரெக்டா நடக்குமா? வண்டி என்னை பாட்டு. எதுக்கு மாமா இங்க? ஏன் மாமா இறங்குற? மாமே, மாமே, என்ன மாமா பஸ் ஸ்டாண்ட்ல? நம்ம பஸ்ல போய் எத்தனை வருஷம் ஆகுது? நமக்கு பஸ் சேஃப்டி கிடையாது தெரியுமில்ல? டேய், டேய் குஞ்சுமணி, மாமே, குஞ்சுமணி இல்லாம மீட்டிங் எப்படி போறது? எங்கதான் மாமா மீட்டிங்? பஸ்ல தான் மீட்டிங். ஆண்டனி, வக்கீல் செல்வன் தான் எனக்கும் அட்வொகேட்.
உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. கொஞ்ச நாளாவே தப்பா கால்ஸ் வருது. கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. போலீஸ்க்கு போனாலும் பிரச்சனை. அதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த சில்க்குக்கு ஆண்டனி ஹெல்ப் பண்ணுவாரா? வக்கீல் செல்வத்துக்காகவோ சிலுக்குக்காகவோ நான் இங்க வரல. ஒரு பொண்ணா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிச்சு நிக்கிற இந்த விஜயலட்சுமிக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஆண்டனி. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா உங்க மீசக்கார ஃப்ரெண்டு மட்டும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. இவன் லேடிஸ் விஷயத்துல டேய், திரையில பார்த்த சிலுக்க தரையில பார்த்திருக்க. எதுக்குடா டிசிப்ளின்? டேய் ஜாக்கி, ஆண்டனி கூட இன்னைக்கு விட்டுறா. ஆனா சிலுக்க மட்டும் விட்டுறாதரா. கிடைச்ச சான்ஸை மட்டும் விட்டுறாதரா. விட்டுறாதரா சான்ஸ் விட்டுறாதரா. என் பையன் வேற போன் பண்ணிட்டான். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை? சான்ஸ் விட்டுறாதடா எருமை. மீச சார். ஐயோ கூப்பிடுறாளே, சான்ஸ் விட்டுறாதரா. மீச மாமா. ஹா! ஹே! இன்னைக்கு ராத்திரி இந்த சிலுக்குக்கு இந்த ஜாக்கி தான் பாதுகாப்பு. சிலுக்கு டுடே ப்ரோக்ராம் கேன்சல். போங்கடா, போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா. போங்கடா. அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். அதே கேரேஜ், ஆளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், கிரீஸ், சேம் மாமா. ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. ஏன் மாறல? திட்டுவானே. புறம்போக்கு பண்ணாட நாயே. முடியாது. ஹலோ. என்ன ஹலோ? என்னாச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. பக்காவா பிளான் போட்டு தான் போனேன். கொலை பண்ண வேண்டிய நானே அவனை கடைசியில காப்பாத்த வேண்டியதா போச்சு. ஏன்? பஸ்ஸுக்குள்ள நடிகை சிலுக்கு. சிலுக்கா? ஹை சிலுக்கா. டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ பெத்த பிள்ளை 5க்கு 10க்கு அழுக்கல பிறகு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. சிலுக்கு கேக்குதா உனக்கு? சிலுக்கு புறம்போக்கு பண்ணாட நாயே. போட்ட பிளான போட்டபடி முடிக்க வக்கல்ல. சிலுக்க பார்த்து ஏன்னு நாக்க தொங்க போட்டு பிளான சொதப்பிட்டு வந்த நாய் நீ. டேய் டென்ஷன் கொடுக்காதடா. நீ குடுக்கிற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துக்கிட்டு நடக்க முடியலடா. பொருடா, அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு, அப்பா பண்றேன்டா. டேய், நீங்க போட்ட பிளான போட்டபடி முடிக்கலன்னு வச்சுக்கோ. போன் வழி அவ்வளவு வந்து கருத்தை பிடிச்சு நினைச்சு கருத்து மதன் பாண்டியன், சார், இன்னைக்கு நான் லைட் பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கேன். ஆர் யூ சின்சியர் வித் யுவர் டியூட்டி? என் பொண்டாட்டி இன்ஜின் கொடுத்து 2 வீக்ஸ் ஆகுது. ரெடி பண்ணியா இல்லையா? நாளைக்கு வாங்க சார் ப்ளீஸ். நேத்து இதே தால சொன்னேன். இன்னைக்கு கையில கன் இருக்குன்னு நினைச்சேன். ஸ்பேனர் தான் இருக்கு. மெக்கானிக் கையில எப்படி கண்ணு வரும்? உங்களுக்கு புரியுது சார், ஆனா இந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திருவான்னு நினைச்சேன், ஆனா அந்த நரி சொதப்பிடுச்சு. How you will be changing all thing in one day? நாளைக்கு வாங்க சார், எல்லாம் மாறி இருக்கும், நல்லா இருக்கும். டோன்ட் வரி சார், இன்னும் 2 நாள்ல உங்க வண்டி மாறி போகும். டே தகப்பா, கேட்டியா? ரோட்ல போறவன்லாம் என்ன வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு போறான். நான் யாரு? காட்ஃபாதர் ஜாக்கி பாண்டியனோட மகன் மெக்கானிக்கா இருக்கலாமாடா? அந்த ஆண்டனியை க்ளோஸ் பண்ணிரு. கவலைப்படாதராமா அவனே. இங்க ஆண்டனி கதையை முடிச்சிட்டு 1995ல வந்து உன்னை சந்திக்க